ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான் மேட்ச் இருக்குல்ல. மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். நாளைக்கு மத்தியானம் மேட்ச் 3:30 அட் வாங்கடே ஸ்டேடியம். அதை பற்றின ப்ரிவ்யூ, ப்ரெடிக்ஷன், அப்சர்வேஷன் என்னென்னு வச்சுக்கலாம். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். மும்பை இந்தியன்ஸ் 10th பொசிஷனில் இருக்காங்க. 3 மேட்ச் விளையாடி 3 தோத்துட்டாங்க. குஜராத்திட்ட, SRH, ராஜஸ்தான் ராயல்கிட்ட. டெல்லி ஒன்றும் சலைச்சவங்க இல்லை, ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. அவங்களும் 3 தோற்றுருக்காங்க. பஞ்சாப், ராஜஸ்தான் ராயல் அண்ட் KKRட்ட ஒரே ஒரு வின்னு, அதுவும் CSKக்கு எதிராக ஜெயிச்சிட்டார் ரிஷப் பந்த். 5 கப்பு மும்பை கப் உண்டு, நோ கப்பு டெல்லி கேபிட்டல்ஸ். அது உங்களுக்கு தெரியும். அவங்களும் 9th பொசிஷனில் இருக்காங்க. ரைட், நாளைக்கு என்ன நடக்கலாம் பார்க்கலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹார்திக் பாண்டியாவுக்கு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. நாளைக்கு டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துருங்க. வெயில் வர குடுன்னு போய் ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்ட்டுன்னு வெயிலில் டயர்டாகி பவுலருக்கும் அடி விழுந்து வீக்காகி 11 ஃபீல்டரும் டயர்ட் ஆகிடுவாங்க. பெட்டர் வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட். மும்பை இந்தியன்ஸ் அது டீம் இருக்குது. இப்போ சூரியகுமார் யாதவ் வர மோஸ்ட்பால் நாளைக்கு விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கேம்ப் ஜாயின் ஆகிட்டார். அவர் வந்தாலும் அது பெரிய ப்ளஸ்ஸு. வந்தோடனே பெரிய 100-150 அடிப்பாலும் எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப நாள் அவர் விளையாடல, 1 or 2 மேட்சஸ் ஆகும். பட் இம்பாக்ட் இன்னிங்ஸ் நேற்று அபிஷேக் சர்மா அடித்த மாதிரி அவரால் அடிக்க முடியும். அண்ட் டே மேட்ச்சு அண்ட் சூரியகுமார் இஸ் அ பிக் ப்ளஸ் அவங்களுக்கு. ஹார்திக் கேப்டன்சி ஸ்பீக் லெஸ் அண்ட் ஆக்ஷனில் காட்டுங்க. ரோஹித் சர்மாட்ட எவ்ரி ஓவர் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது பாருங்க, மோயின் அலிலாம் தோனியை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். டிஸ்கஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபேன்ஸோட கோவம் கொஞ்சம் குறையும். ரோஹித் சர்மாவும் இன்வால்வ் பண்ணுறாங்கப்பா அதில் டெசிஷனில், அதர் தன் சென்டிங் ஹிம் டு டீப் மிட் விக்கெட். அது எதுவும் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக க்ரௌட் வில் சப்போர்ட். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹார்திக் பாண்டியா போதும் ரொம்ப கஞ்சி காய்ச்சினது கலாச்சதுன்னு. அந்த வீடியோ பார்க்கணுன்னு பாருங்கள், நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஹார்திக்கோட டெசிஷன் மட்டும் இல்லை. இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, இதுவும் கிட்டத்தட்ட கார்பரேட் கம்பெனி மாதிரி தானே கிரிக்கெட். இப்போது ஃப்ரான்ச்சைசி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு நீங்கள் மேனேஜர் உங்களை நவுத்திரி இன்னொரு மேனேஜர் போட்டு உங்களுக்கு ஒரு அதே கம்பெனியில் வேலை கொடுத்துருக்காங்க. அதுக்காக வேலை செய்ய இருக்க முடியுமா? வேலை செய்து தான் நான் அவரை மேனேஜரை போட்டால் கொஞ்சம் புலம்பிங்க 1-2 days, அப்புறம் வேலை செய்யணும். அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா டைம் டு ஸ்கோர் 80-90 ஸ்கோர் பண்ண ஓப்பனிங்கில் வந்து. அண்ட் இஷான் கிஷன் ஆல்சோ. சும்மா நான் முடிஞ்சு போனதே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. தே ஹேவ் த டீம் டெஃபினெட்லி. அட்டாக் போலிங் பும்ராட்ட கொடுத்துருங்க. ஹார்திக் இவரெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுங்க ஓப்பனர்ஸை, அதுக்கப்புறம் நோ யூஸ். அண்ட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிருத்வி ஷா, டேவிட் வார்னர், ரிஷப் பந்த்லாம் செட் ஆனதுக்கப்புறம் 3 ஓவரில் 50 பால் கொடுத்தா எந்த பாலரும் ஒன்றும் பண்ண முடியாது. அட்டாக் பவுலிங் கண்டிப்பாக பும்ரா போட்டு தான் ஆகணும். பெஸ்ட்டு பிளேயிங் 11 என்ன கேட்டேன். இப்போ நான் லைனாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 4 ஓவர்சீஸ் பிளேயர். நானாக இருந்தால் நபி, பிரிங் இன் நபி. அவர் டெஃபினெட்லி ஆஃப் ஸ்பின்னர் வேறு, பிக் ஹிட்டர் வேறு. ஆப்கானிஸ்தான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இன்டர்நேஷ்னல் டீமுக்கு அவரும் ராஷித் கான் தான் காரணம். ராஷித் கான்லாம் கலக்கல. நபிக்கு சான்ஸ் கொடுங்க. ஸ்பின்னருக்கு ஸ்பின்னர் ஆச்சு. யூ கேன் கெட் இஸ் bowling ஆல்சோ. டேவல் பிரவேஸ் கண்டிப்பாக விளையாடணும். அந்த இம்பாக்ட் பிளேயர்லாம் கிடையாது. எடுத்தோடனே பிளேயிங் லெவலில் வைங்க. அதே மாதிரி நுவான் துஷாரா, குட்டி மலிங்க, அவர் யார்கர் ஸ்பெஷல் அவரை கொண்டு வாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் ட்ரேட் பண்ணி எடுத்து வந்தீங்களா, பிரிங் ரொமாரியோ ஷெப்பர்ட். பவுலிங்கும் போடுவார், பேட்டிங் போடுவார். ரோஹித் சர்மா, இஷாந்த் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், டேவல் பிரவேஸ், ஹார்திக் பாண்டியா, நபி, ரொமாரியோ ஷெப்பர்ட், பியூ சாவ்லா at number 9, பும்ரா 10, நுவன் துஷார் at 11. பும்ரா கூட 6 அடிக்கக்கூடியவர் வித் இம்பாக்ட் பிளேயர் நமன் தீர். இது இஸ் த பெஸ்ட் 11. அதை விட்டுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். பேட் தி ஆப்போனண்ட் அவுட் ஆஃப் த கேம். ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சிங்கன்னா அடிச்சு தூள் கலப்பி 200+ போங்க. போன சீசன் SRH 200 அடிச்சது இந்த கிரவுண்டில் வெங்கடையில். முடிஞ்சு போன ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்தது. அது ரொம்ப பெத்தட்டிக் பர்ஃபார்மன்ஸ். 125 for 9 தான் எடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் இப்போ முடிச்சு போனதில் அதை ராஜஸ்தான் ராயலுக்கு எதிராக அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் திடீர்னு பியூ சாவில் நைட் வாட்ச்மேன் மாதிரி மேலே அனுப்புறது. ஏன் பவுலிங் வந்து எடுத்தோன்னே பவுலிங் போட்டோன்னு வேறு திலக் வர்மாட்ட கொடுக்குறதுன்னா கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்போ பவுலர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஜாப்னா பேட்டிங்கும் ஸ்பெஷலிஸ்ட் ஜாப். 20 ஓவரில் டோன்ட் எக்ஸ்பெரிமெண்ட். பியூ சாவில் நம்பர் 8 or 9 வாட் எவர் இட் மே பி, சென்ட் த பேட்டிங் ஆர்டர் லைக் திஸ். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். 75% I'm giving chances for ஹார்திக் பாண்டியா டீம் டு வின். I'm telling you. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ரொம்ப போதும். ஒன்ஸ் அவங்க பிக்கப் ஆகிட்டான்னா லைனாக 4 மேட்ச் தோற்று கப்பு ஜெயிச்ச காலம்லாம் இருக்குது மும்பை இந்தியன்ஸுக்கு. ஒன்றும் தவறாகல. ஹார்திக் பாண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வில் டெஃபினெட்லி மேட்டர்ஸ். ஹார்திக் பாண்டியாக்கு மேலே அவங்களுக்கு சூரியகுமார் யாதவ், டேவல் பிரவேசர்லாம் வந்தால் பரவாயில்ல. அவருக்கு முன்னாடி சின்ன சின்ன பசங்களாம் அனுப்பிச்சி விட்டார் இப்போ 2 மேட்ச்சுக்கு முன்னாடி. அதான் ரொம்ப கோவம் வந்தது. அண்ட் இதுக்கு டாஸ் போட வெறும் டாஸ் வண்டி போட்டுட்டு ஆங்கர் போக சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் சரி. இஷ்டத்துக்கு க்ரௌடை பார்த்துட்டு அட்வைஸு, ஒப்பீனியன், சமுத்திர கம்பெனி இதெல்லாம் பண்ண வேண்டாம்.
டாஸ் போடுற வேலை டாஸ் போடுறது தான். அவங்களுக்கு அதேமாதிரி டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ், ஷாய் ஹோப் அண்ட் ஆண்ட்ரூ நோக்கியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டப்ஸ் சரியாகவே ஸ்கோர் பண்ணுறதுல ஷாய் ஹோப் அண்ட் கம். அவங்க இந்தியன் டேலண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் வீக் சைடு தான் அது. பிருத்திவி ஷா, ரிஷப் பந்த், அபிஷேக் பொரல் இந்த 3 தான் இந்தியன் டேலண்ட் தெரியுது பேட்டிங்கில். குல்தீப் யாதவ் வேறு இன்ஜுரி, போன 2 மேட்ச் விளையாடல, இன்னைக்கு நாளைக்கு விளையாடுறது டவுட்டு தான். தே மைட் பிரிங் இன் லலித் யாதவ் கொண்டு, அவரும் வெரி குட் ஆல்ரவுண்டர், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், இஸ் அ வெரி குட் பேட், டொமஸ்டிக்கில் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் லலித் யாதவ் கொண்டு வாங்க. போலிங் கலீல் அகமத், முகேஷ் குமார் அண்ட் நோக்கியா. இதுதான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. வேறு எதுவும் சிங்கிள் ஹேண்டில் மேட்ச் இருக்கிற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் நெவர் த லேஸ் ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா 33 வாட்டி விளையாடிருக்காங்க. மும்பை 18 வாட்டி, டெல்லி 15 வாட்டி ஜெயிச்சிருக்கு. மும்பையோட ஹையஸ்ட் ஸ்கோர் 218, லோவஸ்ட் 92. டெல்லியோட ஹையஸ்ட் 213, லோவஸ்ட் 60 அகேன்ஸ்ட் ஈச் அதர் சொல்கிறேன். 2020 மும்பை இந்தியன்ஸ் 4 வாட்டியும் கொண்டு 4 வாட்டி ஜெயிச்சிட்டாங்க அவங்க. ஆமாம், டெல்லியை 2020 டெல்லி 2 வாட்டி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் தே ஆர் அன்பீட்டபிள். எல்லா டீமும் அடிச்சிருக்கு. அவங்க 9th, அவங்களோட கான்ஃபிடன்ஸும் லோவாக இருக்கும். இங்கே தேவை 12th மேலான ஃபேன்ஸ் சப்போர்ட் தான். எப்போதுமே 12th மேலே இருப்பாங்க. சிஎஸ்கே க்ரௌட் ஆட்டம், மும்பை க்ரௌட் ஆட்டம். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஹையஸ்ட் விக்கெட்டு பும்ரா தான் எடுத்திருக்காரு டெல்லிக்கு எதிராக. கரண்ட்டாக விளையாடுறவர்கள் சொல்கிறேன். மலிங்கா எடுத்திருக்காரு. பட் பும்ரா 19 விக்கெட்டு, ரோஹித் சர்மா 792 ரன் அடிச்சிருக்காரு இதே டெல்லி டீமுக்கு எதிராக. ஸோ நத்திங் இஸ் லாஸ்ட் எட். கம் பேக். டோர்னமெண்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக டஃப்பான மும்பை இந்தியன்ஸ் வேணும் உங்களுக்கு. அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைன்னா டாப்பில் இருக்கிற 5 டீமில் 4 டீம் தான் போவாங்கன்னா இன்ட்ரெஸ்டே இருக்காது. அது தெரியும், பார்ப்போம். ஹார்திக் பாண்டியா ஆல்சோ நோஸ் திஸ். பெஸ்ட் ஆஃப் லக் டு த பெட்டர் டீம் அண்ட் இட்ஸ் டைம் டு சப்போர்ட் ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா என்றால். அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் சச்சினுக்கு தெரியும் எல்லாம், யார் கேப்டன் பண்ணணும், யார் கேப்டன் பண்ணக்கூடாதுன்னு. போலாம் கூட பக்கத்தில் வந்து கேட்கன்னு சிரிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னும் க்ரௌடு ஜெயிச்சுட்டு நீங்கள் ஒரு 100 அடிச்சுட்டு வந்து சிரிக்கலாம். தோத்துட்டு வந்து உட்காந்துட்டு சிரிக்கும் போது அதாவது கேஷுவலாக இயல்பாக இருக்கிறன்னு சைட் கத்தனமாக காட்டக்கூடாது. நேச்சுரலாகவே இருங்க, அவ்வளோதான். உங்கள் கேம் என்ன, பிளே யுவர் கேம். இன்டர்வியூ கொடுக்கும்போது போஸ்ட் மேட்சில் பார்த்து கவனமாக பேசணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், இதுதான் எனக்கு ஹார்திக் பாண்டியா என்ன தெரிஞ்ச அட்வைஸை கொடுத்துல. பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறத பற்றி ஒரு கருத்து எது வர சொல்லுங்கள். அப்புறம் பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.